நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. யாரா இந்த குருவி இந்த ஆவாரம் போது கேக்கைய ஆட்டிய போட்டுக்கிட்டு இருக்கு? பாத்தியா இங்க ஒருத்தன் வெறப்பா உட்காந்துருக்கேன், கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணாம கேக்க முக்கிட்டு இருக்குது. ஹே குருவி, இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடு, இல்லன்னா இன்னைக்கு டின்னருக்கு குருவி சூப் செய்ய வேண்டி வரும். பாத்தியாடா, சொல்ல சொல்ல கேட்காம தின்னுக்கிட்டு இருக்கு. ஹே குருவி, அந்த குட்டி உருளைக்கிழங்கு எனக்கு கேக்கல உள்ள க்ரீம் எல்லாம் தின்னு மிச்சம் இருக்கிற கேக்க மட்டும் தான் கொடுத்துச்சு, அதையும் நீ தின்னுக்கிட்டு இருக்கியா? அவரம் பூ, இப்படியே உச்சா இது கேக்க ஃபுல்லாமே தின்னு தீத்துடும் போல. புட்றா அந்த குருவிய. ஓடிச்சு. நைட் இந்த குருவிய பிடிச்ச குருவி சூப்பு செய்யலான்னு பார்த்தோம், அதுக்குள்ள ஓடிச்சு. இருக்கிறதே தமத்துண்டு கேக்கு, இதுக்கு மேல வச்சா இது கூட கிடைக்காது. ஒழுங்கா சீக்கிரமா சாப்பிட்டுடா அவரம் பூ. ஆச்சி வந்துட்டாரா குச்சி உருளைக்கிழங்கு. இவன் மட்டும் எப்படித்தான் நம்ம இருக்கிற இடத்த மோப்பம் புடிச்சிட்டு வராலோ தெரியல. இங்கதான் இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? எதுக்கு? கிரீம் எல்லாம் தின்னுட்டு குடிச்சதே பாதி கேக்கு, அந்த பாதி கேக்கையா புரிஞ்சுக்கலாம்னு தெரியா? எம்மியா, நான் உன்னை காணோன்னு தேடிட்டு இருந்தேன்னா, அப்போ அம்மா சொன்னாங்க நீ வந்து எங்கனாச்சும் ஓடி போயிடுவியா, நீ இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டியா, நீ என்னை விட்டு ஓடி போயிடுவியா மியாவ். ஓடி போகணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா ஓட முடியலையே. அதுக்குள்ளதான் இந்த மாதிரி கேக்கு பாதாம் பாலுன்னெல்லாம் குட்டி என்ன கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. அண்ணா, அம்மா சொன்ன மாதிரி நீ ஓடியே போகல, நீ இங்க தானே இருக்க, அப்ப நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டல்ல. அப்படியெல்லாம் ஓடி போக மாட்டானே, ஓவர் கான்ஃபிடென்ட் எல்லாம் வேண்டாம் உருளைக்கிழங்கு. பாதாம் பால் குடிக்கலன்னா அந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியேறிடுவா இந்த ஆவாரம் பூ. இமியா, நீ எங்கேயும் போவாடா, நானே உன்னை நல்லா பார்த்துக்குவேன். உனக்கு ஜோக்கி பிச்சுக்கி மஞ்சி எல்லாமே தாடா. நீ எல்லாமே தரது இக்கிட்டு உருளைக்கிழங்க, உடனே இந்த கேக்க தின்னு விடு. இது நன்றி, இங்கதான் இருக்கியா? எப்ப பார்த்தாலும் இந்த போன கொடிய விளையாடிக்கிறதுக்காக சொல்லி இருக்கமில்ல. ஐயோ சிம்மு, விளையாடல, இது மியாவுக்கு கேக்கு கூட்டா. உன்னோட போடாண்ட நாளைக்கு கேக்கு இருக்குல்ல, அது மியாவுக்கு குக்குனும்ல, அதான் கூட்டேன். ஐயோ சரி சரி, எனக்கு கேக்கு கொடுத்ததெல்லாம் போது, அது தின்னுக்குதோ, நீ வாங்கிட்டு போவா. ஐயோ சிம்மு, இட சிம்மு, அது பாவம் கேக்கு சாப்பிட்டு நம்ம அதை கூட்டிட்டு போலாம், அது தனியா இருக்குமில்ல பாவம். ஐயோ என் நந்தே ஒரு பூனை குட்டி தனியா இருக்குதுன்னு உட்காந்து இருக்க பாரு. இட சிம்மு போலாம். ஐயோ இது நந்தகவோ, அப்பா உன்னை தேடிட்டு கிடைக்காம பாரு, நீ எங்க எங்க உனக்கு என்னமோ வாங்கிட்டு வந்திருக்கானா, வா போய் பாப்போம். அப்பாவா? அப்பா அப்பா பாப்பாக்கு நேத்து பைல் வாங்கி வடா சொன்னாங்க, பைல் வடா இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். அப்படிதான், அப்படியே இந்த குட்டி உருளைக்கிழங்க ஊத்திட்டு போங்க பாட்டி. ஒரு தமத்தோட கேக்க கூட திங்க விடாம பக்கத்துலயே உட்கார்ந்து வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த ஆவாரம் பூவுக்கு வயிறு வலிக்காது? அப்பா உனக்கு பலூனு பொம்மைன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கான்னு இருக்கு, வா போய் பாப்போம். ஐயோ வயிறு வலிக்குதே. இவர் அப்பவே திருவிழாக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னாரு, ஆனாலும் நம்ம அங்கே போய் என்ன பண்ணோம்? எதுவுமே பண்ணலையே. இங்கிருந்து வண்டியில் போனோம், அப்புறம் அவங்க எல்லாருமே சுற்றி பார்த்தப்போ கூட நம்ம அம்மாச்சியோட ஒரு இடத்துல அமைதியாக தானே உட்காந்துருந்தோம். ஆனால் ஏன் இப்படி வயிறு வலிக்குதுன்னு தெரியல. இப்போ மட்டும் இவர்கிட்ட வயிறு வலிக்குதுன்னு சொன்னோம், அவ்வளோதான், நம்மளை தொலைச்சிருவாரு. அதுலேயும் நம்ம திருவிழாக்கு போன விஷயம் வேற அவருக்கு தெரியாது. திருவிழாக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி வயிறு வலின்னு சொன்னோம், அவ்வளோதான். என்னங்க வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பல? ரெடி ஆயிட்டேன், கிளம்பணும். நீ காலைல ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சாப்பிடணும்ல, அதை டேப்லெட் கொடுக்கலான்னு வந்தேன். எங்க நான் டேப்லெட் முன்னாடியே சாப்பிட்டேங்க. முன்னாடியே சாப்பிட்டியா? சாப்பிட மாட்டியே, வந்து 10 தடவை டேப்லெட் சாப்பிடுன்னு பக்கத்துலயே நின்னாதான் சாப்பிடுவேன். அது எப்படி கரெக்டா முன்னாடியே சாப்பிட்டுருக்க? இல்லைங்க, அது நீங்க தானே சொல்வீங்க இந்த டேப்லெட் சாப்பிடாம இருக்க கூடாதுன்னு, அதான் ஞாபகமா சாப்பிட்டுட்டேங்க. பொய் சொல்லாதடி, டேப்லெட் சாப்பிட உனக்கு எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக முன்னாடியே சாப்பிட்டேன்னு சொல்லாத. ஐயோ இல்லைங்க, சாப்பிட்டுட்டேங்க.
சரி சாப்பிட்டு இருந்தா சரி. சரி ரெஸ்ட் எடு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். சரிங்க. ஆமா, ஏன் வயிற்றுல கை வச்சு உட்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, சும்மாதான். சும்மாவா? ஏய், எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லைங்க, என்ன பிரச்சனை? நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கியா? ஏய், உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியும் நீ நல்லா இருக்கியா இல்லையான்னு. என்னமோ மாதிரி இருக்க, என்னன்னு சொல்லு. ஐயோ இல்லைங்க, நான் நல்லா தாங்க இருக்கேன். இல்லையே ஐஷு, முகமே சரியில்லையே. உடம்புக்கு ஏதாவதுன்னா சொல்லுடி. ஐயோ இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். எதுவும் இல்லைல்ல? இல்லைங்க. சரி ஐஷு. அப்புறம் நேத்து எல்லாருமே கோயிலுக்கு போனாங்க, உன்னை மட்டும் நான் அனுப்பலன்னு உனக்கு என் மேல கோவமாடி? ஐயோ, நம்ம கோயிலுக்கு போகலன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம மட்டும் கோயிலுக்கு போகணும்னு தெரிஞ்சா அவ்வளோதான். அதுலேயும் கோயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ வயிறு வேற வலிக்குதுன்னு தெரிஞ்சா நம்மளை கொன்னே போட்டுருவாரு. ஐயோ, முதல்ல வீட்டில் எல்லாத்தையும் சொல்லணும், நம்ம கோயிலுக்கு வந்த விஷயத்த இவர்கிட்ட சொல்ல வேண்டான்னு. அதுலேயும் முக்கியமாக இந்த ரியா கிட்ட சொல்லணும், அவ தான் தெரியாம சொல்லிடுவா. அப்படி மட்டும் சொல்லி நமக்கு வயிறு வேற வலிக்குதுன்னு தெரிஞ்சா அவ்வளோதான். அப்புறம் இவர் ரொம்ப கோவப்படுவாரு. சொல்ல ஐஷு, நான் கோயிலுக்கு அனுப்பலன்னு கோவமா? ஐயோ, எனக்கு என்னங்க கோவம்? கோவம்லாம் எதுவும் இல்லைங்க. ஐஷுமா, இன்னை வரைக்கும் நீ என்கிட்ட ஏதாவது கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கனா? ஆனா நான் வேண்டான்னு சொல்றேன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும்னு உனக்கு தெரியும்ல. நீயும் நம்ம குழந்தையும் சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் போக வேண்டான்னு சொன்னேன். மற்றபடி நீ கோயிலுக்கு போறது எனக்கு பிடிக்காமலாம் இல்லை. ஐயோ எங்க, எனக்கு தெரியாதாங்க. நான் கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு நான் எப்படிங்க நினைப்பேன்? இல்லை ஐஷு, இன்னை வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணதில்ல. உன் விருப்பப்படி நீ இருக்கணும்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொன்னதுனால நீ ஏதாவது என்னை தப்பாக நினச்சிருப்பியோன்னு நினச்சேன். நான் எப்படிங்க உங்களை தப்பாக நினைப்பேன்? அதுவும் இந்த விஷயத்தில். கல்யாணமாகி நான் உங்கள் கூட வந்ததுக்கப்புறம் கூட உங்கள் வாப்பா எவ்வளவோ பிரச்சனை பண்ணப்போ கூட நான் ஹிந்துவாக தான் இருக்கணும், முஸ்லீமாக மாறக்கூடாதுன்னு சொன்னவர் நீங்கள். உங்களை போய் இந்த விஷயத்தில் நான் தப்பாக நினைப்பேனாங்க? தேங்க்ஸ் ஐஷு. நான் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை, இந்த மாதிரி நேரத்தில் போக வேண்டான்னு தான் சொன்னேன். அதுவும் நீயும் நம்ம குழந்தையும் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன். இன்னும் 7 மாசம்தான் ஐஷு, குழந்தை நல்லபடியாக பிறந்துட்டோம். அதுக்கப்புறம் உனக்கு இந்த உலகத்தில் எந்த கோயிலுக்கு போகணுன்னாலும் சொல்லு, நான் கூட்டிகிட்டு போகிறேன். யாரு நீங்க? என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்க? ஏய் ஆமாண்டி, விளையாட்டுக்கு சொல்லலை, சீரியஸாக தான் சொல்கிறேன். உனக்கு எந்த கோயிலுக்கு போகணுன்னாலும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஓ, அப்போ கோயிலுக்குள்ள சார் வருவீங்களா? ஏண்டி வரமாட்டேனா? அன்னைக்கு கூட இந்த ராகேஷ் விஷயத்துல பிரச்சனையானப்போ நான் கோயிலுக்குள்ள வந்ததுனாடி உன் கழுத்துல தாலி கட்டினேன். அது பிரச்சனையானப்போ வந்தீங்க. மற்றபடி சாதாரணமா கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டா நீங்க வருவீங்களா? வந்தாலும் நான் வெளியே நிக்கிறேன், நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வான்னு சொல்வீங்க. அது சரி சரி, என்ன சொல்றதுன்னு யோசிக்காதீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். ஏய், ஆனா நிஜமாவே நமக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா உன்னை நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். உன் கூட கோயிலுக்குள்ளேயும் நான் வருவேன். நிஜமாவா? நிஜமா தாண்டி. ஏன் உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா? இன்னும் 7 மாசம் தானே, அதுக்கப்புறம் பார்ப்போம். ஆனா இந்த 7 மாசம் நான் சொல்ற மாதிரி கேட்டு இருக்கணும். அப்படியெல்லாம் எல்லாமே எல்லாம் கேட்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் வேணா கேட்குறேன். ஏ விளையாடாதடா, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். நான் சீரியஸா பேசும்போது மட்டும் நீங்க விளையாடுவீங்கல்ல, நீங்க சீரியஸா பேசும்போது நான் விளையாடக்கூடாதா? ஐஷுமா, நீ எந்த விஷயத்துல வேணா விளையாடு, ஆனா நம்ம குழந்தை விஷயத்துல மட்டும் விளையாடாத. எனக்கு நீ நம்ம குழந்தை 2 பேரும் ரொம்ப முக்கியம் ஐஷு. அதுலயும் உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சத்தியமா என்னால தாங்க முடியாது ஐஷு. ஏற்கனவே ஒரு தடவை உன்னை தொலைச்சப்பவே நான் போய் சேர்ந்திருப்பேன். அப்ப நான் உயிரோடு இருந்ததுக்கு காரணமே ரியாவும் நீ திரும்பவும் எனக்கு கிடைப்பேங்கிற நம்பிக்கையும் மட்டும்தான். ஆனா இப்ப திரும்ப நான் உன்னை தொலைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த ஷமீர் இல்ல ஐஷு. ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல ஐஷு, நீ விளையாட்டுத்தனமா இருக்க. உனக்கு கொஞ்சமாவது புரியணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். அதுக்கு நீ இப்படிதான் சொல்லுவீங்களா? எனக்கு எல்லாம் புரியுது, நான் கவனமா இருக்கேன், நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கேக்குறேன். போதுமா? நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. ஏய் கோமா, சாரிடா. ஆமா, சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சாரி பூரின்னு ஒன்னும் வேண்டாம், போங்க. ஒன்னும் வேண்டாம்? ஒன்னும் வேண்டாம். அதெல்லாம் முடியாது, ஒன்னு கொடுத்துட்டு தான் போவேன். ஏங்க வேண்டாம்? எனக்கு வேணுமே. ஏய் மச்சான், ஷோ இவன் ஒருத்தன். சக்தி என்ன வந்துட்டாரு,
போங்க சார். போறேன் சார், சாயந்தரம் வந்து வச்சுக்கிறேன் சார். அதை சாயந்தரம் பார்க்கலாம் சார். போங்க சார். டேய் மச்சான், என்னடா பண்ற? டேய் வர்றேன் இருடா. சரிடா, பாத்து இரு, நான் சாயந்தரம் சீக்கிரமா வந்துடுறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. வயிறு ரொம்ப வலிக்குதே. ஏ சிம்ரன், இங்கதான் இருக்கியா? கிளி வாலி அன்பு செல்வா, என்ன இன்னைக்கு லேட்டு? இல்லன்னா விடிஞ்சு விடியாம வந்து நிப்ப, என்ன இவ்வளவு நேரம் ஆயிட்டு? ஐயோ, அது ஒண்ணும் இல்ல சிம்ரன், அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல விட்டுட்டு வரேன். என்னது, தேவிக்கு உடம்பு தெரியலையா? என்ன இதுல? என்ன ஆகுறது, காய்ச்சல் தான். வீட்லயும் எல்லா வேலையும் செய்ய வேண்டியது. அப்புறம் இந்த வளரக்கா செவந்தியக்கா கூட சேர்ந்துட்டு 100 நாள் வேலைக்கு போறேன், அங்க போறேன் இங்க போறேன், அங்கேயும் போய் எல்லா வேலையும் செய்ய வேண்டியது. அதான் உடம்புக்கு முடியாம படுத்து கிடக்கு. ஐயோ பாவமே, அது என்னதுக்கு தேவையில்லாம இந்த வேலைக்கெல்லாம் போய்கிட்டு கிடக்கு? கதிரி இருக்கா, எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு வா. இப்ப நீ வேற வேலைக்கு போகிற, அப்புறம் என்னத்துக்கு அது இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிடக்குதோ தெரியல. ஆமா, அது எங்க சிம்ரன் கேக்குது? சொல்லி சொல்லி சலிச்சாச்சு. திரும்பவும் வேலைக்கு தான் போறேன்னு சொல்லி போய் தான் இப்போ உடம்புக்கு முடியாம படுத்திருக்கு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு வந்தேன். அப்புறம் வேலையெல்லாம் எதுவும் செய்ய முடியல. அதான் அக்காட்ட சொல்லி அக்காவை வந்து கொஞ்சம் எல்லாம் பாத்துக்க சொல்லலாம்னு கூப்பிட வந்தேன். ஐயோ சரி விடு, ஒண்ணும் சொல்லாத. அமுதா வரட்டும், அமுதா அங்க வந்து எல்லாம் பாத்துக்கிட்டோம். இங்கதான் சீதா இருக்கா, ஐசுகன் இருக்கா, அப்புறம் சைலு எல்லாரும் இருக்காவோல்ல, இங்க எல்லாம் பாத்துக்கிட்டு வாவோ. நீ அமுதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அதெல்லாம் நான் கூட்டிட்டு போய்க்கிறேன். அம்மா ஷைலு எங்க? அவங்க உள்ளதாமல இருக்கா. அம்மா அவகிட்ட பேசி ஏதோ அவன் மனசு மாத்தினியா? அட போ சிம்ரன், மனசு எங்க மாத்துறது? பக்கத்துல போனாலே தப்பா நினைக்கிறா. அதுலயும் இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியாம அவளை தனியா பார்த்து பேசுறதுக்குள்ள எனக்கு உயிர் போய் உயிர் வருது. இதுல பத்தாததுக்கு என் கதிர் மாமா வேற எப்ப அவர் கண்ணுல பட்டு மாட்டி தொலைவனோட பயந்து பயந்து சாக வேண்டியதா இருக்கு. அதான் சரி, எனக்காக நீ கொஞ்சம் ஷைலு கிட்ட பேசேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. கிளி, இந்த மாதிரி விஷயத்தையே நான் பேசினா சரிப்பட்டு வராதுல்ல. நீ தாமலே பேசி அவன் மனசை மாத்தணும். சரி இரு, இந்த வீட்ல இத்தனை பேருக்கு மத்தியில இந்த பிள்ளைய தனியா பார்த்து பேசி அந்த பிள்ளை மனசை மாத்த முடியலன்னு தானே சொல்ற. அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். என்ன சிம்ரன், என்ன வழி? கிளி, உன் அம்மாக்கு உடம்பு சரி இல்லல்ல, அதுக்கு கூட மாற ஒத்தாசை பண்றதுக்கு அமுதாவை கூட்டிட்டு போறேன்னு சொன்னல. அமுதா வேண்டாம், அமுதா இங்கே இருக்கட்டும். அதுக்கு பதிலா நீ சைலகனை கூட்டிட்டு போயிடு. அப்ப சைலகன் உன் வீட்ல வந்து உன் அம்மாக்கு ஒத்தாசையா இருந்தா உன் அம்மாவுக்கும் சைலகனை பிடிச்சு போகும். அதே சமயத்துல அந்த பிள்ளைக்கும் அம்மா அப்பா இல்லாததுனால உன் அம்மாவோட பாசத்துல அந்த பொண்ணுக்கும் உன் வீட்லயே இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும்ல. ஏ சிம்ரன், ஷைலு எப்படி என் வீட்டுக்கு கூட்டு போக முடியும்? அதுக்கு ஷைலு எப்படி சம்மதிப்பா? சரி, அவளே சம்மதிச்சாலும் அதுக்கு என் அக்கா ஓகே சொல்வாளா? அது உன் அக்கா யாரு? என் மருமவ தானே. அவகிட்ட நான் சொல்லி சரி பண்ணிக்கிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சைலுவை உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. யாருல உன் அம்மாக்கு உடம்பு சரியில்லை, கூட மாட ஒத்தாசிக்கு ஆளு வேணுன்ற காரணத்தை வச்சு சைலுகனை உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா சைலுகனை உன் வீட்டுல வந்து இருக்கிற கொஞ்ச நாள்ல எப்படியாவது அவன் மனசை மாத்தி திரும்பவும் உன்னை பிடிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்புல. ஐயோ சிம்ரன், அப்படி மட்டும் ஷைலுவை நீ என் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன்னு வச்சுக்கோவே, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் சிம்ரன். எல்லாத்தையுமே சூப்பரா முடிச்சிருவேன். என்னது, முடிச்சிருவியா? அது முடிச்சிருவேன்ல, புடிச்சிருவேன். அவ மனசுல எப்படியாவது இடம் புடிச்சிருவேன்னு சொன்ன சிம்ரன். சரில, எனக்கு எது பண்ண இந்த பிள்ளை மனசுல இடம் பிடிச்சிட்டே சரிதான். அதுக்கப்புறம் வீட்டுல நான் பேசிக்கிடுறேன். சரி சிம்ரன், முதல்ல நீ ஷைலு கிட்டயும் வீட்லயும் பேசி அவளை என் வீட்டுக்கு எப்படியாவது அனுப்பி வச்சிரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னது பாத்துக்குவியோ? சரி, முதல்ல இரு, நான் போய் அக்காட்ட சொல்லி சைலு உன் வீட்டுக்கு அனுப்புவதுக்கு பேசிக்கிட்டு வரேன். சரி, வந்து வாட்டி போவோம். ஐயோ, என்னால இதை நம்பவே முடியலையே. ஷைலு ஏன் வீட்டுக்கு வர போறாளா? இருந்தாலும் இந்த சிம்ரனோட பிளான் வேற லெவல் தான். அப்படி மட்டும் ஷைலு என் வீட்டுக்கு வர்றதுக்கு சம்மதிச்சுட்டா எப்படி இருக்கும்? ஏன் மின்னல், ஏன் வீட்ல, ஏன் ரூம்ல, ஏன் பக்கத்துல கொலுசு கல்பு காட்டுது, வளையல் வளைச்சு போகுது, தினசாரட்ட ஜட பின்னல் கட்டி இழுக்குது, முக்குத்தி முறைச்சு பாக்குது, ஜிமிக்கி ஆட்டம் போடுது, தலுக்கான தீ போட்டு என்ன சுட்டு தள்ளுது. கலரு மில்க் ஒயிட்டுமா, கண்ணோட்டி புல்லைட்டுமா, உதடு அல்வா சுவிட்டுமா, மொத்தமா எனக்கு கிடைக்குமா? ஐயோ, நினைச்சு பார்க்கும் போதே ஜிவ்னு இருக்கே. அப்ப நிஜமாவே நடந்தா எப்படி இருக்கும்? நடக்கும் நடக்கும். பிளான் போட்டது யாரு? நம்ம சிம்ரனாச்சே. நடத்தாம விடுமா? டே அன்பு, இனி உன் காட்டுல மழை தான்டா.
டேய் மச்சான், நிஜமாவே அந்த ஜூலியை ஊருக்கு தானடா அனுப்பி வைக்க போற? டேய் ஆமாண்டா சக்தி, நான் தான் சொன்னல, எனக்கு இப்ப ஐஷு தாண்டா முக்கியம். தேவையில்லாம ஜூலிக்கு ஹெல்ப் பண்ண போய் அது ஐஷுக்கு தெரிஞ்சு அப்புறம் அவ டென்ஷன் ஆகி அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதெல்லாம் என்னால யோசிக்க கூட முடியல. போதும்டா, அடுத்தவங்க பிரச்சனைக்காக போய் போய் என் கூட இருக்கவங்களை எல்லாம் நான் கஷ்டப்படுத்தினதெல்லாம் போதும். டேய் நீ மட்டும் தானே அப்படி இருக்க? இங்க யாராவது அடுத்தவங்க பிரச்சனைக்காக போறாங்களா? எல்லாம் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இந்த காலத்துல அப்படி இருந்தா தானே நிம்மதியா இருக்க முடியும். நீ அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லடா. ஆனா அதுக்கு முதல்ல உனக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும், உன் கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும். புரியுதுடா சக்தி, அடுத்தவங்களுக்கு நான் நல்லவனா இருக்கிறத விட முதல்ல நான் என் கூட இருக்கவங்களுக்கு நல்லவனா இருக்கணும். அதை விட்டுட்டு கூட இருக்கவங்களை கஷ்டப்படுத்திட்டு அடுத்தவங்களுக்காக நல்லது பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன்டா. ஆமாண்டா மச்சான், ஒருத்தனால எல்லா நேரத்திலயும் எல்லார்கிட்டயும் நல்லவனா இருக்க முடியாது. அதனால நீ எதை பத்தியும் யோசிக்காத. அந்த பொண்ணை முதல்ல பத்திரமா ஊருக்கு அனுப்பி வச்சிரு. அதுக்கப்புறமா நம்ம வேணா அரவிந்த் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இதுக்கு என்ன பண்றதுன்னு வேணா ஹெல்ப் கேட்கலாம். சரிடா சக்தி, நான் முதல்ல ஜூலி கிட்ட போய் சொல்லி அவளை ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிடா, நீ போய் அவட்ட பேசிட்டு கூட்டிட்டு வா, நான் இங்க நிக்கிறேன். நீயும் வாடா. இல்ல வேண்டாம், நீ போய் சொல்லிட்டு கூட்டிட்டு வா, நம்ம கொண்டு போய் பஸ் ஏத்தி விட்டுடலாம். சரிடா சக்தி, இரு வரேன். ஜூலி, ஜோசப் வா ஜோசப், இப்பதான் உன்னை நினைச்சேன், கரெக்டா வந்துட்டேன். அது எனக்கு இங்க ரூம்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது ஜோசப். ஏதாவது புக்ஸ் எல்லாம் இருந்தா படிச்சுட்டே இருப்பேன், நேரம் போயிடும்ல. அதான் உன்கிட்ட சொல்லி கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன். அது ஜூலி, உனக்கு இதுக்கப்புறம் அது தேவைப்படாது. ஏன்னா நான் உன்னை ஊருக்கு அனுப்பி வைக்கலான்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஏன் ஜோசப், அன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டு தான் என்ன ஊருக்கு அனுப்புவேன்னு சொன்னேன். ஆமா ஜூலி, ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் நான் அன்னைக்கு அவங்க கிட்ட சொன்னல, ஏதாவது ஒண்ணுன்னா என்ன தேடி வாங்கன்னு. அதனால அவங்க இதுக்கப்புறம் வரதா இருந்தா என்ன தேடி தான் வருவாங்க, உன்னை தேடி வரமாட்டாங்க. நீ பயப்படாம ஊருக்கு போலாம். அப்படி ஏதாவது பிரச்சனைனா என்னை கூப்பிடு, நான் வரேன். என்ன ஜோசப் இப்படி சொல்றான்? ஜோசப், திடீர்னு வந்து என்ன ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றேன். நான் இங்க இருக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா ஜோசப்? எனக்கு பிரச்சனைன்றதுக்காக இல்ல ஜூலி. என்ன இருந்தாலும் நீ ஒரு கல்யாணமாகாத பொண்ணு, உன்னை நான் யாருக்கும் தெரியாம இங்க தங்க வச்சிருக்கிறது தப்பு. அப்புறம் நான் உனக்கு பிரச்சனை வந்துருமோன்னு தான் யோசிச்சேன். இப்போ அதுவும் இல்லைன்னும் போது எதுக்கு தேவையில்லாம நான் உனக்கு இங்க தங்க வைக்கணும்? அதனால நீ பேசாம ஊருக்கே போயிடு. ஏன் ஜோசப் மட்டும் இல்ல, பொண்ணுங்க விஷயத்துல நீ கூட ரொம்ப நல்லவனா தான் இருக்கே ஜோசப். ஏன் ஜோசப் இறந்துட்டான்னு தெரிஞ்சதும் நானும் சித்தரலான்னு முடிவு பண்ணேன். ஆனா திரும்பவும் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் ஜோசப் சாகல, இன்னும் உயிரோடு தான் இருக்கான்ற நினைப்பு எனக்கு வந்துச்சு. என் ஜோசப்பை தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த ஜோசப்பை நான் மிஸ் பண்ணக்கூடாது. இல்ல, என் ஜோசப் அன்னைக்கு வேறொரு பொண்ணை லவ் பண்றான்னு சொன்னப்போ நான் அவனை விட்டு கொடுத்துருக்க கூடாது. அதனாலதான் என் ஜோசப்பை நான் இழந்துட்டேன். ஆனா இப்ப இந்த ஜோசப்பை நான் இழக்க கூடாது. அதுக்கு இந்த ஜோசப்பை விட்டு நான் போக கூடாது. நான் இங்கே தான் இருக்கணும். இப்ப இவன் கிட்ட என்ன சொல்லி இங்க இருக்கிறது? சரி ஜூலி, நீ வா, நான் உன்னை ஊருக்கு பஸ் ஏத்தி விட்டுறேன். ஜோசப் ஒரு நிமிஷம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.